தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்தியா 101 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. T20 போட்டியை வெற்றியோட துவக்கி இருக்கிறது இந்திய அணி. விவரங்கள் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் T20 போட்டியில 101 ரன்கள் வித்தியாசத்துல இந்தியா இமாலய வெற்றியை பதிவு பண்ணியிருக்கு. தென்னாப்பிரிக்க அணி இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்றிருக்கு. இந்த தொடரோட முதல் போட்டி ஒடிசா மாநிலம் கட்டாக்ல நடந்துச்சு. இந்த போட்டியில பார்த்தோம்னா டாஸ் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிச்சு பந்து வீச்சு தேர்வு செஞ்சாங்க. ஸோ தொடர்ந்து இந்தியா முதல்ல பேட்டிங் பண்ணிச்சு. இந்தியா அன்னைக்கு ஆரம்பத்துல இந்தியாவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சிறப்பான தொடக்க நிலையை சொல்லலாம். ஏன்னா காயத்துல இருந்து முன்ன வந்த சுப்மன் கில் வெறும் 4 ரன், அதாவது ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சாரு, அடுத்து 2வது பிளே அவுட் ஆயிட்டு தொடர்ந்து சீரான இடைவெளி இந்திய அணி விக்கெட்டுகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அபிஷேக் சர்மா 17 ரன், கேப்டன் சூரியகுமார் யாதவ் 12 ரன், திலக் வர்மா 26 ரன், அக்ஷர் பட்டேல் 23 ரன், அடுத்தடுத்து விக்கெட் போக காயத்துல இருந்து முன்ன வந்த ஹர்திக் பாண்டியா ஒரு சிறப்பான ஒரு கம்பேக் கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஒரு சிறப்பா விளையாடி ஒரு 50 போட்டாரு. அவரோட அதிரடியான ஆட்டத்தால இந்திய அணியை பார்த்தோம்னா 20 ஓவர்ல 6 விக்கெட் இழப்புக்கு 125 ரன்கள் எடுத்துச்சு. தொடர்ந்து 126 ரன்கள் என்ற ஒரு கடினமான ஒரு இலக்கோட சவுத் ஆப்பிரிக்கா இன்னிங்ஸ் தொடங்குச்சு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆரம்பத்திலேயே ஷாக்கு. அந்த அணியோட ஓபனர் குயின்டன் டி காக் முதல் ஓவர்லயே ரன் எதுவும் எடுக்காம டக் அவுட் ஆனாரு. தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்திய பவுலரோட பந்து வீச்சை தாக்கு பிடிக்க முடியாம அடுத்தடுத்து விக்கெட் இருந்தாங்க. குறிப்பா பார்த்தோம்னா பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங்லாம் சூப்பரா பவுலிங் போட்டு செம பிரஷர் கொடுத்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இத்தகைய சூழல பார்த்தோம்னா அந்த 50 ரன் கிடைக்கிறப்பே அதிக விக்கெட் இருந்த நிலையில தற்போது 74 ரன்னுக்கே எல்லா விக்கெட்டையும் 101 ரன் வித்தியாசம் இந்த போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்கு. இதன் மூலம் இந்த 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர இந்தியா 1-0 என்ற கணக்கிலேயே முன்னிலை பெற்றிருக்கு. நன்றி பாலாஜி, எங்களுடைய தகவல்களுக்கு.